வணக்கம். கடந்த 4 நாட்களாக வானம் மேகமூட்டத்தோட காணப்பட்டது. அதற்கு அளிக்கப்பட்ட விளக்கம் என்னன்னா, வெப்பச்சலனத்தின் காரணமாக வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை. என்னங்க இது, ஒண்ணுமே புரியல. இதுதான் நம்மளுடைய மனநிலை. ஒன்றும் இல்லைங்க, கடலினுடைய மேற்பரப்பில் உள்ள காற்றினுடைய அழுத்தம் 1033 ஹெக்டோ பாஸ்கலா இருந்ததுன்னா அது சீரான அழுத்தம். 1 ஹெக்டோ பாஸ்கல் அப்படிங்கிறது 100 பாஸ்கல். சப்போஸ் அந்த காற்றினுடைய அழுத்தம் ஒரு 1000 ஹெக்டோ பாஸ்கலா குறைஞ்சிருச்சுன்னா அதுதான் காற்றழுத்த தாழ்வு நிலை. அழுத்தம் இன்னும் கீழே போகுதுன்னு வச்சுங்க, அதை டிப்ரெஷன்ங்கிறாங்க. இன்னும் கீழே போனா சைக்ளோன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இப்ப இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை எப்படி உருவாகுது? இதுதான் கேள்வி. நமக்கு நல்லாவே தெரியும், கோடை காலத்துல வெப்பம் அதிகமா இருக்கும். அந்த அதிக அளவு வெப்பத்தின் காரணமாக கடலில் உள்ள நீர் அதிக அளவு ஆவியாகும். இப்ப கடலில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதி அதிக அளவு வெப்பத்தை பெறுகிற பொழுது அங்கு உள்ள நீர் மிக அளவு ஆவியாகிறதன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள காற்று ஈரப்பதம் மிகுந்ததாக இருக்கும். எப்பவுமே உலர்ந்த காற்றை விட ஈரப்பதம் மிகுந்த காற்று லேசானது. அந்த ஈரப்பதம் மிகுந்த லேசான காற்று என்ன பண்ணும் அப்படின்னா, மேல எழும்பி செல்ல ஆரம்பிக்கும். இப்படி மேல எழும்பி செல்லக்கூடிய காற்று ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடைஞ்சிருச்சுன்னா குளிர்வடைந்து நீர்த்துளிகளா மாறிடும். அந்த நீர்த்துளிகளுடைய தொகுப்பு தாங்க மேகக்கூட்டம். இப்ப கடற்பரப்புக்கு வாங்க. ஈரப்பதம் மிகுந்த காற்று லேசாகி மேல எழும்பி போயிடுச்சு. அப்ப அந்த பகுதியில ஒரு பார்ஷியல் வேக்கம் கிரியேட் ஆகும். இப்ப என்ன நடக்கும்னா, அந்த பகுதிக்கு அப்பால் இருக்கக்கூடிய அழுத்தம் அதிகமான பகுதியிலிருந்து ஈரப்பதம் மிகுந்த காற்று அங்க வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த பகுதியே வந்து அடைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, ஈரப்பதம் மிகுந்த அந்த காற்று என்ன பண்ணும்னா லேசாகி மேலெழும்பி செல்லும். இப்படி மேலெழும்பி செல்லக்கூடிய அந்த காற்று மறுபடியும் குளிர்வடைந்து நீர்த்திவளைகளா மாறி மறுபடியும் மேகக்கூட்டமா மாறும். அப்போ இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துட்டு இருக்க பட்சத்துல மேகமூட்டமும் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒருவேளை உருவாகக்கூடிய மேகக்கூட்டங்களுடைய எடை, அதாவது நீரினுடைய எடை அதிகரிச்சிச்சுன்னு வச்சுங்க, அது மழை நீரா மாறி மழையா பெய்ய ஆரம்பிக்கும். இப்படிதான் நாம இந்த நிகழ்வை புரிஞ்சுக்கணும்.